ஹலோவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், முரளி நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த 7 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முரளி நடித்து பல படங்கள் 100 நாள் ஓடி இருக்கின்றன. பல படங்கள் 50 நாட்களை தாண்டியும் ஓடி நல்ல வசூல் சாதனை செய்திருக்கின்றன. ஆனால் அதிக லாபம் என்பது வேறு. இப்பொழுது முரளி நடித்து அதிக லாபம் கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் பூவிலங்கு. முரளி குயிலி நடித்த படம். முரளியின் முதல் படமும் கூட. அமீர்ஜான் இயக்கிய படம். முதல் படமே 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கே பாலச்சந்தருக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து இங்கேயும் ஒரு கங்கை. முரளி தாரா நடித்த படம். மணிவண்ணன் இயக்கிய படம். இந்த படமும் 100 நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கலைமணிக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து இதயம். முரளி ஹீரா நடித்தது. கதிர் இயக்கிய படம். இந்த படமும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஜி தியாகராஜனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து புது வசந்தம். முரளி சித்தாரா நடித்த படம். விக்ரமன் இயக்கிய முதல் படம். இந்த படம் 175 நாள் ஓடி வசூலில் சாதனை செய்தது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரிக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து காலமெல்லாம் காதல் வாழ்க. முரளி கௌசல்யா நடித்த படம். ஆர். பாலு இயக்கிய படம். இந்த படமும் 100 நாட்களை தாண்டி நன்றாக ஓடி வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து பொற்காலம். முரளி மீனா நடித்த படம். சேரன் இயக்கிய படம். எம். காஜாமைதீன் தயாரித்த படம். இந்த படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது. இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் காஜாமைதீனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அடுத்து ஆனந்தம். முரளி மம்முட்டி ரம்பா நடித்த படம். லிங்குசாமி இயக்கிய முதல் படம். இந்த படம் மிக பிரமாதமாக ஓடி எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை படைத்தது. இந்த படம் மூலம் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரிக்கு நல்ல லாபம் கிடைத்தது. இன்னும் சில படங்கள் 100 நாட்களுக்கு மேலே முறையில் நடித்து ஓடியிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் இந்த படங்களுக்கு பின்னர் தான் லாபத்தில் வருகின்றன. சரிவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.